தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஆனி மாதத்தில் இந்த 4 ராசிக்கு எந்த விதமான யோகங்கள் ஏற்படும்? முதல்ல யோகம் ஏற்படுமா அதை சொல்லுங்கள், அப்புறமா நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் அப்படி நீங்கள் சொல்லலாம். என்னென்ன ராசி? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த 4 ராசிக்காரர்கள் சிம்பிளாக 5 விஷயத்தை செய்யுங்க, 5 விஷயத்தை செய்யாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அது பஞ்சாங்க ரீதியாக நமக்கு கொடுக்குறோம். மேஷத்தை பொறுத்தவரை செவ்வாய் ஆனி மாதம் 5ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிற்கு செவ்வாய் போகிறதுனால கோபம் அதிகரிக்கும். நமக்கு தோன்றது சரிதான். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் கண்ணு ஒன்று இருந்ததுன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஏதாவது பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். கோபம் அதிகரிக்கும். ஆனி 5க்கு பிறகு உணர்ச்சிகள் அதிகமாகும். சாப்பாடாக இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், வேண்டான்னு எதுவும் வெறுக்க தெரியாது. அது மேலே ஒரு அலாதி பிரியம், செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். ராசிக்கு 3வது இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க. அரசாங்க காரியங்கள் கீர்த்தி அடையும். நமக்கு கவர்மெண்ட்டு சம்மந்தமாக ஏதாவது நல்ல விஷயங்களை யோசித்து வச்சுருந்தீங்கன்னா தைரியமாக மூவ் பண்ணுங்க. மேஷத்துக்கு நல்ல நேரம். 4வது வீட்டில் குரு சுக்கிரன் சம்மந்தப்படுகிறார். தாயாருடைய உடல் நலங்களில் கவனமாக இருங்க. நாம் எதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறோமோ அதுக்கு செலவு வராது, வேற ஒரு செலவு வரும். அதனால் 2 கட்டானா இருக்க வேண்டாம், 2 பட்சமாக கணக்கு வச்சிங்க மேஷம். 5வது வீடு கேது. நிறைய ஞானம் ஏற்படும். இல்லறத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது மேஷத்திற்கு இந்த மாதத்தில். இந்த காலகட்டத்தில் 5வது வீட்டில் 21ஆம் தேதி ஆனி 21 சுக்கிரன் போய் சேர்றான். அதனால் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் யாருக்கிட்ட எதை எப்படி பேசணுன்னு புரிந்து பேசுங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் வாயை விட்டு மாட்டிக்கக்கூடாது. 6ஆம் இடம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த மாதத்தில். 11ஆம் இடத்துல ராகு பகவான் தொடர்கிறார். அதனால் சில பேருடைய நாடியை பிடிச்சி பல்ஸ் பார்த்துருவீங்க, பயப்பட வேண்டாம். 12ல் சனி தொடர்றார். அதனால் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல விதத்தை கொடுக்கும், கை கொடுக்கும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபத்திற்கு ராசியிலே இந்த செவ்வாய் ஆனி 5ல் வந்து உட்கார்றார். அக்கம் பக்கத்தில் உள்ள பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, மனசுக்கு பிடிக்காம செஞ்ச விஷயத்தை பிடிச்சி செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகும். நமக்கு பிரச்சனையெல்லாம் விலகும். பூமி லாபங்கள் ஏற்படும். சில பேர் பூமி வாங்கலாமான்னு திங்கிங் ஏற்பட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். 2வது வீட்டில் சூரியன் புதன் சம்மந்தப்பட்டிருக்கார். கௌரவத்திற்காக சில வார்த்தைகளை விட்டுட்டு புத்திசாலித்தனமாக அதை முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம், வார்த்தையை விட்டுட்டோமப்பா நம்ம எப்படி இதை மேட்ச் பண்ண போகிறோன்னு. அதிரடியாக சில களத்தில் இறங்கி அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப பிளானே போட வேண்டாம், அதிரடி தான். ஒரு 15 நாளைக்கு பிளான்லாம் போடாதீங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை யோசிங்க, அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். 3வது வீட்டில் குரு சுக்கிரன் இருக்கார். உறவுகள் மூலமாக பண செலவுகள் ஏற்படும். பழகின பழக்கத்துக்காக 10 ரூபாயை வேஸ்ட்டு பண்ணுற மாதிரி தான் ஏற்படும் செலவு. அப்படி தான் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில். அதனால் செலவை பார்த்து செய்யுங்க. 4வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் 4ல் இருக்கிறார். அதனால் பெரிய மனுஷங்களுக்கும் நமக்கும், அதுவும் முக்கியமாக பெண்கள், தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், தாயாருக்கும் நமக்கு வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 6, 7, 8 இந்த மாதம் அருமை. 9ஆம் இடத்துல 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார். நமக்கு பதவி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகளை நமக்கு சரியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இதில் வந்து 21ஆம் தேதி ஆனி மாதம் 21ஆம் தேதி, எல்லாம் தமிழ் மாதத்தில் தான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும்.
தமிழ் மாதம் 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து உட்கார்றார் ஆணி 21ல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உட்கார்றார், 3வது வீட்டில் உட்கார்றார். அதனால் வந்து யாருக்குமே செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்கள். வார்த்தை கொடுத்துட்டோமேனு வீணாக செலவு பண்ண வேண்டாம். அதனால் இந்த கோவில் விஷயங்கள், கும்பாபிஷேக விஷயங்கள், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார், லாபத்தை கொடுக்குறார். 12ல் செவ்வாய் இருந்து ஜென்மத்துக்கு வருகிறார்னு சொல்லியிருக்கிற 5ஆம் தேதியே. இது 5ஆம் தேதி வரைக்கும் 12ல் இருக்கிறார். அதனால் சில விஷயங்களை வந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி போடுங்க. 5ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உடல் நலங்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருங்க, போதுமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பு உண்டாகும், மிகப்பெரிய தடைகள்லாம் விலகும், நல்லது நடக்கும். மிதுன ராசி, ராசியிலேயே சூரியன் புதன் உட்கார்றார். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும், பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் ஏற்படும், பதவிகள் கிடைக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்த்த பட்டம், பதவி, பள்ளிக்கூடம், படிப்பு, கல்வி, தகுதி உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. உங்கள் தரம் உயரும். ராசிக்கு 2ல் குரு இருக்கிறார். குரு வந்து 21ஆம் தேதி, இந்த 21ஆம் தேதி வரை சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 21 வரைக்கும் சுக்கிரன் உட்கார்ந்துருந்து 21க்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். இந்த குருவும் சுக்கிரனும் 21 வரைக்கும் இருக்காங்க. ஆணி மாதம், தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுக்கணும். 21 வரைக்கும் மிதுன ராசிக்கு இருக்கிறதுனால எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டமான செலவுகள் வரும். என்ஜாய் பண்ணுங்க, நல்ல பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. மிதுன ராசிக்காரர்கள் சில விஷயம் செஞ்சிட்டோமேனு பதட்டமெல்லாம் படாதீங்க. காஃபி குடிக்கணுன்னா காஃபி குடிங்க, ஜூஸ் குடிக்கணுன்னா ஜூஸ் குடிங்க, ஊருக்கு போகணுன்னா ஊருக்கு போயிட்டு வாங்க, கிளைமேட்டு சம்மந்தமாக எங்கேயாவது போயிட்டு வரணும், போயிட்டு வாங்க. உங்களை சந்தோஷப்படுத்திக்கிங்க. யாருக்கும் எந்த பயம்லாம் தேவையில்லை. பயந்து நம்மளுடைய சந்தோஷத்தை இழக்கிறது தான் அப்புறம் வேலையாக போயிடும். தைரியமாக இருங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உட்கார்றார், கேதுவோடு சம்மந்தப்படுகிறார். அதாவது 21ஆம் தேதி, 21ஆம் தேதி வரைக்கும் ஆணி மாதம் தமிழில் தான் சொல்கிறேன். கேது வந்து இருக்கிறதுனால சில பேருடைய உண்மை சொரூபங்கள் நமக்கு பிடிக்கும், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அலாதி பிரியந்தான். அதேமாதிரி சுக்கிரன் போய் அங்கே உட்காரும் போது நல்ல லாபங்கள் ஏற்படுத்தும். மற்றவங்களுக்காக பணத்தை கொஞ்சம் பிடிச்சவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்த்து கொடுங்க, ரொம்ப கொடுத்துடாதீங்க. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6, 7, 8 நல்லா இருக்குது. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9வது வீட்டில் ராகு தொடர்கிறார். அதனால் உங்களுக்கு சரியான வழி தான் காட்டுறார், பயப்பட வேண்டாம். 10ல் சனி இருக்கார், இடமாற்றத்தை கொடுக்குறார். இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சத்துருக்கள்லாம் விலகிடுவாங்க. 11ல் இருக்கிற செவ்வாய் ஆணி 5ஆம் தேதியே 12க்கு வந்துடுறார். அதனால் சுப விரயம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து செய்யலாமா வேண்டாமான்னு மனசில் இடுபறியாக இருந்தது, தைரியமாக இறங்குங்க. ஒத்தையார் ரெட்டையாக போட வேண்டாம். எது மேலேயும் சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இறங்குங்க, நல்லா இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். கடகராசிக்காரர்கள், கடகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே குரு உங்களோட உட்காந்துருக்கிறார். ஜென்ம குரு, பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடங்கன்னு நான் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கிறேன். அதில் சுக்கிரன் 21ஆம் தேதி வரை உங்களோடய இருக்கிறார். அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாகும். டூர் போகலாம், வெளியூர் சுற்றலாம், ஏதாவது வந்து நமக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். ஐஸ்கிரீமு, சாக்லேட் ஐட்டங்கள்லாம் நிறைய இந்த மாதத்தில் அடித்து காலி பண்ணுங்கள். பிடிச்ச மாதிரிலாம் வாங்கி வைங்க, சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜு பொருட்களில் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, அதில் தான் கொஞ்சம் டிமாண்ட் ஆகும். த்ரோட்டு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 2வது இடத்துல கடகராசிக்கு கேது இருக்கார். ரொம்ப ஞானம் ஏற்படும். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு அழகாக சில பேர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் அது மாதிரி பயன்படுத்திங்க. ராசியில் 2வது இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்றார், கேதுவோடு சேர்றார். ஆணி மாதம் 21ஆம் தேதி, தமிழ் மாத கணக்கு. அப்போ என்னென்னா சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். சில பேர் அழுதே உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, பார்த்து இருந்துங்க. 3ஆம் இடம் நல்லா இருக்குது, 4, 5, 6, 7 நல்லா இருக்குது. 8வது இடத்துல ராகு இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் சில எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் நவம்பர் மாதம் வரைக்கும். அதில் இந்த ஆணி மாதம் யார் யாரெல்லாம் எதுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஐடியாவில் நம்ம வெளியில் வந்துக்கலான்றத பிளானிங் கிடச்சிடும், பயப்படாதீங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 9வது இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ராசிக்கு 9ல் சனி நல்ல யோகத்தை கொடுக்குறார், புது ஞானத்தை கொடுக்குறார், பதவிகளை கொடுக்குறார். நமக்கு கிடைச்ச விஷயங்களை எதையும் இழந்துட மாட்டீங்க, நம்புங்க. உங்களுக்கு புது லாபம் தான் உண்டு. இந்த ஆணியில் ஒரு புது ரூட்டே கிடச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 10வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் 11க்கு வருகிறார் ஆணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து. அதனால் லாபத்தை கொடுக்குறார். பூமி லாபங்கள் ஏற்படும். புதிய கணக்கு வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை பயம் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும். 12ல் சூரியன் புதன்.
அதனால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலமாகும். பெரிய மனுஷங்களுக்காக சில விஷயத்தை பொறுத்துக்கணும், அதுதான் பெரிய விஷயம். புத்திசாலித்தனமாக சில பேர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குங்க, நிறைய பிளெஸ்ஸிங் வாங்குங்க, நல்லா இருப்பீங்க. கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் பிளெஸ்ஸிங் மாதம், நிறைய பிளெஸ்ஸிங் வாங்குங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, குட் நியூஸ் நிறைய கிடைக்கும். கடகத்திற்கு நல்லது நடக்கும். ஆனி மாதம் இந்த 4 ராசிக்கும் ஒரு பெஸ்ட்டான டைம். ஒரு ஏறத்தாழ பார்த்திங்கன்னா உங்களுடைய காலகட்டத்தில் இது ஒரு வசந்த காலம், நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு 2 நாள் கழித்து புதன்கிழமைக்கு மீண்டும் ஒரு 4 ராசிக்கான பலனோடு உங்களை சந்திப்போம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.